வேலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மாம்பழங்கள் ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மார்டின் ரமேஷ். இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். அதாவது வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூர் அருகே மாங்காய் ஏற்றி வந்த மினி லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு ஆந்திராவைச் சேர்ந்த மோகன் என்பவருக்கு சொந்தமான மினி லாரியில் ஓட்டுநர் ஆந்திராவைச் சேர்ந்த சதீஷ் 3 டன் மாம்பழங்களை ஏற்றி கொண்டு விற்பனைக்காக கொண்டு சென்றுள்ளார். அங்கு மாம்பழத்தின் தரம் சரியில்லை என திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் மாம்பழம் லாரி மீண்டும் கிருஷ்ணகிரியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த போது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் அருகே கருங்கம்புத்தூர் அருகே நிலை தடுமாறி சாலையில் இருபுறமும் தடுப்புகளில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் லாரியில் இருந்த மாம்பழங்கள் முழுவதும் சாலைகளில் கொட்டி உருண்டோடியது. இதனை கண்ட அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வேகமாக மாம்பழங்களை பொறுக்கி சென்றனர். விபத்து குறித்து விருஞ்சிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சதீஷ் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மார்டின் ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.